ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரியல் கிரைம் ஸ்டோரீஸ். மத்திய பிரதேச மாநிலத்தில் இருக்கக்கூடிய இண்டோர் சிட்டியில் அனில் சௌத்ரி, பானு அப்படிங்கிற ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வாழ்ந்துட்டு வந்துட்டு இருக்காங்க. அனிலுக்கு 50 வயசு ஆகுது. அவரோட மனைவியான பானுவுக்கு 45 வயசு ஆகுது. இவங்க ரெண்டு பேருமே ஒரு அன்பான ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக வாழ்ந்துட்டு இருந்திருக்காங்க. இவங்க பண்ணிக்கிட்டது காதல் கல்யாணம். 22 வருஷத்துக்கு முன்னாடி ரெண்டு பேரும் லவ் பண்ணி இவங்களோட காதலை வீட்டில் சொல்லியிருக்காங்க. ஆனால் ரெண்டு சைட்லேயுமே இவங்களோட காதலுக்கு எதிர்ப்பு வந்தனால நம்மளோட காதலில் நம்ம உறுதியாக இருக்கோம், அதனால வீட்டை விட்டு வெளியே வந்து நம்ம ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணி நம்மளோட வாழ்க்கையை பார்த்துக்கலாம் அப்படின்னு நினச்ச ரெண்டு பேரும் 22 வருஷத்துக்கு முன்னாடி ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க. ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணதுக்கப்புறமா இண்டோர் சிட்டிலேயே ஒரு வீட்டை வாடகைக்கு எடுத்து வாழவும் ஆரம்பிச்சிருக்காங்க. காதலர்களாக இருந்த ரெண்டு பேரும் கல்யாணத்துக்கு அப்புறம் இன்னும் ரொம்ப சந்தோஷமாகவே வாழ ஆரம்பிக்கிறாங்க. இவங்களோட சந்தோஷத்துக்கு சாட்சியாக ஒரு பெண் குழந்தையும் பிறக்குது. அந்த குழந்தைக்கு மோனிகா அப்படின்னு பேர் வச்சு ரெண்டு பேர்த்தோட பாசத்தையும் மொத்தமாக காட்டி வளர்க்கவும் ஆரம்பிக்கிறாங்க. கல்யாணமான புதுசில் அனில் சௌத்ரிக்கு வந்த வருமானம் அவங்களோட ஃபேமிலியை ரன் பண்ணுறதுக்கு ஓரளவுக்கு போதுமானதாக இருந்திருக்கு. ஆனால் குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமா குடும்பத்தோட செலவு அதிகமாகிறத அனில் சௌத்ரி ஃபீல் பண்ணுறாரு. இதனால அவர் என்ன யோசிக்கிறாரு அப்படின்னா, நம்மளோட குழந்தைக்கு ஒரு நல்ல எஜுகேஷன் கொடுக்கணும், அதே மாதிரி நம்மளோட மனைவியையும் நல்லபடியாக வாழ வைக்கணும். நம்மளோட பேரண்ட்ஸ் எல்லாத்தையும் எதிர்த்து நம்ம கல்யாணம் பண்ணியிருக்கோம். ஸோ நாம் நல்லா வாழ்ந்து காட்டணும் அப்படின்னா தான் இந்த சொசைட்டியில் நமக்கு ஒரு நல்ல பேர் இருக்கும். அதனால நம்ம வெளிநாட்டில் ஒரு வேலைக்கு போனோம் அப்படின்னா அங்கே கிடைக்கக்கூடிய வருமானம் கண்டிப்பாக நம்மளோட ஃபேமிலியை டெவலப் பண்ண யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அனில் சௌத்ரி நினச்ச மாதிரியே துபாயில் ஒரு நல்ல வேலை அவருக்கு கிடைக்கிது. இந்த வேலை கிடைச்சதுக்கப்புறமா தன்னோட மனைவியான பானுவையும் பொண்ணு மோனிகாவையும் இண்டோரில் இருக்கக்கூடிய வீட்டில் சேஃபாக இருக்க சொல்லி விட்டுட்டு துபாய்க்கு அந்த வேலைக்காக கிளம்பி போகிறாரு. வேலைக்கு போனதுக்கப்புறமா ஆரம்பத்தில் தன்னோட பொண்ணையும் மகளையும் விட்டுட்டு வந்துட்டோமே அப்படின்ற கவலை சௌத்ரிக்குள்ளே இருந்தாலும், நம்ம இங்கே கஷ்டப்பட்டாலும் அவங்க அங்கே நல்லா இருப்பாங்க அப்படின்ற ஒரு எண்ணத்தில் அவரோட வேலையை பார்க்க ஆரம்பிக்கிறாரு. வருஷத்தில் 6 மாதத்துக்கு ஒரு டைம் இவருக்கு லீவ் கிடைக்கும். அந்த டைமில் இந்தியாவுக்கு வந்து தன்னோட ஒய்ஃபோடையும் பொண்ணோடையும் ஒரு 15 நாள் பக்கமாக லீவில் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு திரும்பவும் துபாய்க்கு கிளம்பி போயிருக்காரு. ஒவ்வொரு தடவையும் லீவில் இந்தியாவுக்கு வந்துட்டு தன்னோட மனைவியோடையும் பொண்ணு கூடையும் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு திரும்ப அவருக்கு வெளிநாட்டுக்கு போகிறதுக்கு மனசே இருக்காது. ஆனால் நம்ம வெளிநாட்டில் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சாதான் இங்கே மனைவியும் மகளும் நல்லா இருப்பாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை மட்டும் யோசிச்சுக்கிட்டே அவர் கிளம்பி போயிட்டு இருந்திருக்காரு. கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷம் பக்கமாக அவரோட வாழ்க்கை இப்படியே போயிட்டு இருந்திருக்கு. 20 வருஷமாக வெளிநாட்டில் கொஞ்சம் கொஞ்சமாக உழைச்சி சேர்த்த காசை தன்னோட மனைவியான பானுவுக்கு அனில் சௌத்ரி அனுப்பி வச்சிருக்காரு. மனைவி பானுவும் ரொம்பவே பொறுப்பாக கணவர் கஷ்டப்படக்கூடிய காசை வேஸ்ட் பண்ணக்கூடாது, நம்ம இதுக்கு மேலேயும் எவ்வளோ நாள் தான் வாடகை வீட்டில் இருக்க முடியும், நமக்குன்னு ஒரு சொந்த வீடு வேணும் அப்படின்னு நினச்சி அந்த காசை வச்சு ஒரு இடத்த வாங்கி வீடும் கட்டியிருக்காங்க. சொந்த வீடு வந்துருச்சு, பொண்ணும் நல்லா படிக்கிறா, மனைவியும் சந்தோஷமாக இருக்கா அப்படின்னு நினப்பிலேயே இவங்களோட வாழ்க்கை போய்கிட்டு இருக்கப்ப தான் இவங்க எதிர்பார்க்காத ஒரு விஷயம் இவங்களுக்கு தெரிய வருது. இவங்களோட பொண்ணான மோனிகா +2 முடிச்சதுக்கப்புறமா நான் காலேஜில் ஒரு டிகிரி படிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. மகளோட ஆசையை நிறைவேற்றணும் அப்படிங்கிறதுக்காக தான் அனில் சௌத்ரி வெளிநாட்டில் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காரு. அதனால தன்னோட பொண்ணு என்ன படிக்கணும் அப்படின்னு விரும்புகிறாளோ அதையே படிக்கட்டும் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் காலேஜ் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு டெய்லியும் ஒரு பையனோட பைக்கில் ஊர் சுற்றிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற விஷயம் பானுவுக்கு தெரிய வருது. இந்த விஷயத்தை கேட்டதுமே பானுவுக்கு ரொம்பவே கோவம் வருது. கணவர் எவ்வளோ கஷ்டப்பட்டு காசு கொடுத்து உன்னை படிக்க வைக்கிறாரு, நீ படிக்கிறேன்னு சொல்லிட்டு இப்படி பொறுப்பு இல்லாமல் ஊர் சுற்றிக்கிட்டு இருந்தா என்ன அப்படின்னு சொல்லி நினச்சி தன்னோட பொண்ணுக்கிட்ட இதை பற்றி கேட்குறாங்க. மோனிகாவுக்கு வெறும் 19 வயசு தான் ஆகுது. இப்போ தான் +2 முடிச்சுட்டு ஃபஸ்ட் இயர் காலேஜில் சேர்ந்துருக்காங்க. ஃபஸ்ட் இயர்லேயே ஒழுங்காக காலேஜுக்கு போகாமல் லவ் இப்படின்னு தெரிஞ்சா எப்படி வாழ்க்கை இருக்கும் அப்படின்ற கவலையில் பானு அவங்கள போட்டு அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் மோனிகா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, என்னோட காதலை நான் யாருக்காகவும் விட்டு கொடுக்க முடியாது, ஸோ அதனால என்னோட காதலில் நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கேன், நீங்கள் என்ன சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க.
அதுக்கப்புறமா இவங்க லவ் பண்ணக்கூடிய பையன் யாரு, அவனை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக பானு அந்த பையனை பற்றி விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. மோனிகா லவ் பண்ணக்கூடிய பையன் காலேஜில் படிக்கக்கூடிய பையனா அப்படின்னு பார்த்தா கிடையாது. அவன் அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய ஒரு சூப்பர் மார்க்கெட்டில் சூப்பர்வைசராக வேலை பார்த்துட்டு இருந்திருக்கான். அந்த பையனோட பேர் பவன் அப்படின்னும் அவனுக்கு 25 வயசு ஆகுது அப்படின்றதும் தெரிய வருது. இவங்க 2 பேரும் ஆரம்பத்தில் கடையில் பொருள் வாங்க போன மோனிகா கூட யதார்த்தமாக பேச ஆரம்பித்த பவன் நாள் போக போக 2 பேரோட மொபைல் நம்பரை எக்ஸ்சேஞ்ச் பண்ணி பேச ஆரம்பிச்சிருக்காங்க. அதுக்கப்புறமா ஒருத்தருக்கு ஒருத்தர் பிடிச்சு போய் 2 பேரும் லவ் பண்ணவும் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. வாரத்தில் பெரும்பாலான நாட்களில் அந்த பையனும் சூப்பர் மார்க்கெட்டில் லீவ் எடுத்துட்டு தன்னோட பைக்கில் மோனிகாவை கூட்டிக்கிட்டு பார்க்கு பீச்சுன்னு சுற்ற ஆரம்பிச்சிருக்கான். இப்படி சுற்றுறத பார்த்த சில பேர் தான் பானு உன்னோட பொண்ணு ஒரு பையன் கூட சுற்றுறான் அப்படின்ற விஷயத்த சொல்லியிருக்காங்க. ஸோ இதனால தான் பானுவுக்கு தன்னோட பொண்ணு காலேஜ் போகாமல் ஒரு பையனோட ஊர் சுற்றிக்கிட்டு இருக்கு அப்படின்ற விஷயம் தெரிய வந்திருக்கு. எவ்வளவோ எடுத்து மோனிகா கிட்ட பானு சொல்லியும் மோனிகா கேட்குற மாதிரியே இல்லை. நான் கல்யாணம் பண்ணால் அந்த பையனை தான் பண்ணிப்பேன், நீங்கள் யார் சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன் அப்படின்னு ரொம்ப ஸ்ட்ராங்காகவே சொல்லியிருக்காங்க. இந்த விஷயத்தை கேள்விப்பட்டதுமே பானு என்ன நினைக்கிறாங்கன்னா, நம்ம தான் ஒழுங்காக படிக்காமல் இந்த மாதிரி லவ் மேரேஜ் பண்ணிக்கிட்டு இவ்வளோ கஷ்டங்களை ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கோம். இதே நிலைமை தன்னோட பொண்ணுக்கும் வரக்கூடாது. அதனால இந்த பையனை பற்றி விசாரித்து நல்ல இடமா இருந்தால் தன்னோட பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. இந்த விஷயத்த அனிலுக்கும் சொல்கிறாங்க. உடனே அனில் சௌத்ரி என்ன பண்ணுறாருனா தன்னோட கம்பெனியில் லீவ் எடுத்துக்கிட்டு இந்தியாவுக்கு கிளம்பி வந்திருக்காரு. அதுக்கப்புறமா அனில் சௌத்ரி, பானு, அவங்க பொண்ணு மோனிகா 3 பேரும் சேர்ந்து பவனோட வீட்டில் போயிட்டு இவங்களோட காதல் விஷயத்தை பற்றி பேசுகிறாங்க. அந்த ஃபேமிலியில் இருக்கக்கூடியவங்களும் இந்த பொண்ணு ஒரே பொண்ணாக இருக்குது, நிறைய சொத்தும் இருக்குது, நல்ல ஃபேமிலியாக இருக்குது, அதனால எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, இந்த கல்யாணத்தை நடத்தலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்க சொன்னது போலவே மோனிகா பவன் கல்யாணம் ரொம்பவே சிறப்பாக நடந்து முடியுது. கல்யாணத்துக்கு அப்புறமா மோனிகா கிட்ட அவங்களோட அப்பாவும் அம்மாவும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீ ஒரே ஒரு விஷயத்த மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ, உன்னோட படிப்பை நீ நல்லபடியாக ஃபஸ்ட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் உன்னோட வாழ்க்கையை நீ ஸ்டார்ட் பண்ணு. ஏன் அப்படின்னா குழந்தை எல்லாம் வந்துருச்சு அப்படின்னா உன்னோட படிப்பை கண்டினியூ பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஃப்யூச்சரில் நீயும் எங்களை மாதிரி கஷ்டப்படக்கூடாது, நீ நல்லா வாழணும் அப்படிங்கிறதுக்காக தான் அம்மாவும் அப்பாவும் எவ்வளோ கஷ்டப்பட்டோம் அப்படின்றது உனக்கு தெரிஞ்சிருக்கும். அதனால முதல்ல உன்னோட படிப்பை நல்லபடியாக முடிச்சுட்டு ஒரு நல்ல வேலைக்கு போயிட்டு அதுக்கப்புறம் உங்களோட ஃபேமிலியை பார்த்துக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. மற்ற பேரண்ட்ஸ் மாதிரி இல்லாமல் தன்னோட காதலை அக்செப்ட் பண்ணி நமக்காக இவ்வளோ விஷயம் பண்ணியிருக்கக்கூடிய பேரண்ட்ஸ்க்கு அவங்க சொல்கிற விஷயத்த கூட நம்மளால் பண்ண முடியாதா அப்படின்னு நினச்ச மோனிகா கல்யாணம் ஆன அடுத்த நாள்லேருந்து ரெகுலராக காலேஜ் போக ஆரம்பிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் காலேஜ் போய் முடித்து நம்ம ஒரு வேலைக்கு போகிற வரைக்கும் குழந்தை எதுவுமே இருக்கக்கூடாது அப்படின்ற முடிவுலையும் தீர்மானமாக இருந்திருக்காங்க. கல்யாணத்துக்கு அப்புறமா மோனிகா தன்னோட அம்மா கூடவே இருந்திருக்காங்க. ஏன்னா அப்பா திரும்பவும் துபாய்க்கு கிளம்பி போனனால அம்மா தனியாக இருப்பாங்க. காலேஜ் முடிக்கிற வரைக்கும் இங்கே தான் இருப்பேன்னு சொல்லி பவன்கிட்டையும் சொல்லியிருக்காங்க. மோனிகாவை பார்க்க அடிக்கடி வந்து போன பவனும் கொஞ்ச நாள்லையே மாமியார் வீட்டில் தங்கவும் ஆரம்பிச்சிருக்காரு. வீட்டில் மனைவி மகளை பார்த்துக்கிறதுக்கு மருமகன் இருக்காரு, இனிமே நமக்கு கவலை இல்லைன்னு நினச்சி சௌத்ரியும் அவரோட வேலையை பார்க்க ஆரம்பிச்சிருக்காரு. இப்படியே இவங்களோட லைஃப் போய்கிட்டு இருக்கப்ப தான் யாருமே எதிர்பார்க்காத ஒரு அதிர்ச்சியான சம்பவம் நடக்குது. சரியா 2022 ஆகஸ்ட் மாதம் 10ஆம் தேதி அன்னைக்கு எப்பவும் போல் மோனிகா காலேஜுக்கு கிளம்பி போயிருக்காங்க. வீட்டில் பானுவும் பவன் மட்டும்தான் இருந்திருக்காங்க. பானு கிச்சனில் தன்னோட சமையல் வேலையை பார்த்துட்டு இருக்கப்ப தான் காலிங் பெல் அடிக்கிற சத்தம் கேட்குது. இந்த நேரத்தில் யாரை இருக்கும் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே கதவை திறந்து பார்க்குறாங்க. அடுத்த நிமிஷமே பானு கத்தி கதறி அழுக ஆரம்பிக்கிறாங்க. இந்த சத்தம் கேட்ட பவன் அத்தை ஏன் இப்படி அழுகிறாங்க அப்படின்னு ரூம்ல இருந்து ஓடி வந்து பார்க்குறான். வந்த அடுத்த நிமிஷமே இவனும் கத்தி கதறி அழ ஆரம்பிக்கிறான். இவங்க 2 பேரும் வாசல்ல கதற சத்தம் கேட்டு அக்கம் பக்கத்தில் உள்ள எல்லாருமே அந்த ஸ்பாட்டுக்கு வந்திருக்காங்க. அங்கே வந்த எல்லாருமே ஒரு நிமிஷம் ஷாக் ஆகி அப்படியே நிற்கிறாங்க. அப்படி என்ன விஷயம்னா, வெளிநாட்டில் வேலை பார்த்துட்டு இருந்த அனில் சௌத்ரி வாசல்ல இறந்து கிடந்திருக்காரு. யாரு இவரை கொலை பண்ணி இங்கே கொண்டு வந்து போட்டது,
ஒண்ணுமே புரியாம இருக்கப்ப தான் அந்த கூட்டத்துல இருந்த ஒரு நபர் போலீஸ்க்கு கால் பண்ணி இந்த மாதிரி எங்க ஏரியால ஒரு சம்பவம் நடந்திருக்கு அப்படின்ற விஷயத்த இன்ஃபார்ம் பண்றாங்க. இந்த தகவல் கிடைச்சதுமே உடனே ஸ்பாட்டுக்கு போலீஸ், ஃபாரன்சிக் டீம் எல்லாமே கூட்டிட்டு அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. அடுத்ததா அனில் சௌத்ரியோட பாடியை அட்டாப்சி பண்ணுறதுக்காக கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி வச்சுட்டு இந்த நபர் பற்றின டீட்டெயில்ஸை கேதர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்போ தான் இவர் துபாயில் வேலை பார்த்துட்டு இருந்தது தெரிய வருது. எப்போ இந்தியா வந்தார் அப்படிங்கிற டீட்டெயில்ஸை கேதர் பண்ணுறதுக்காக போலீஸ் இமிக்ரேஷனை காண்டாக்ட் பண்ணுறாங்க. அப்போது சௌத்ரி சம்பவம் நடந்த அன்னைக்கு தான் இந்தியாவுக்கு வந்தது தெரிய வருது. அது கூடவே அந்த பாடிக்கு பக்கத்துலேயே அவரோட பாஸ்போர்ட்டு, லக்கேஜு எல்லாமே இருந்திருக்கு. எதுக்காக இவரை கொலை பண்ணாங்க? கரெக்டாக வீட்டில் கொண்டு வந்து போட்டுட்ருக்காங்க. எந்த ஆங்கிள் இருந்து விசாரிக்கிறது அப்படின்னு போலீஸ்க்கு இந்த கேஸ் ஒரே குழப்பமாக இருந்திருக்கு. அனில் சௌத்ரி இந்தியா வந்த விஷயத்த அவங்க ஃபேமிலியில் யாருக்குமே சொல்லாமல் வந்தனால இவர்கிட்ட இருக்கக்கூடிய பணத்தையோ இல்லை வேறு ஏதாவது ஒரு விஷயத்த திருடுறதுக்காக இந்த கொலையை பண்ணியிருப்பாங்களா? அப்படியே யாராவது கொலை பண்ணியிருந்தா கூட கரெக்டாக அவங்களோட வீட்டு அட்ரஸை பார்த்து அவரோட பாடியை கொண்டு வந்து போடுறதுக்கு சான்ஸே இல்லை. இவருக்கு யாராவது எதிரிகள் இருக்காங்களா அப்படின்னு சொல்லி அவங்களோட ஃபேமிலியில் கேட்டதுக்கும் அப்படி யாருமே இல்லை அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. ஏன்னா ரொம்ப வருஷமாக இவர் வெளிநாட்டில் இருந்தனால எப்பயாவது லீவுக்கு மட்டும்தான் வந்துட்டு போயிட்டு இருந்திருக்காரு. சரி, அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய சிசிடிவி கேமராவை செக் பண்ணி பார்க்குறப்ப அவங்க சொல்லக்கூடிய அந்த டைம்க்கு சந்தேகப்படுற மாதிரி யாருமே வந்து போகலை. அடுத்தது சரி, அட்டாப்சி ரிப்போர்ட்டை பார்த்தா இந்த நபர் எப்படி கொலை செய்யப்பட்டார்னு தெரிய வரும்னு நினச்ச போலீஸ் அதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. அனில் சௌத்ரியோட அட்டாப்சி ரிப்போர்ட்டில் அவரை ஒரு துணியாலேயோ கயிறாலேயோ கழுத்தில் இறுக்கி தான் கொலை பண்ணியிருக்காங்க. இதில் மூச்சு திணறி தான் இறந்து போயிருக்காரு அப்படின்னு தெரிய வருது. அதோட இந்த நபர் கரெக்டாக இறந்த டைம் அப்படின்னா மத்தியானம் 3 மணின்னு சொல்கிறாங்க. ஆனால் இவரோட மனைவியான பானு என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஈவினிங் ஒரு 4 மணிக்கு தான் வீட்டு வாசலில் வந்து பார்த்ததா சொல்லியிருக்காங்க. அப்போது ஏர்போர்ட்லேருந்து நேராக வீட்டுக்கு தான் வந்திருக்கணும். இடையில யாரோ கடத்திட்டு போயிருந்தா கண்டிப்பாக லேட் ஆகிருக்கும். இது எல்லாத்தையும் வச்சு பார்க்குறப்ப வீட்டில் உள்ளவங்க மேலே தான் போலீஸ்க்கு டவுட் வருது. அன்னைக்கு மோனிகா காலேஜ் போனது கன்ஃபார்ம் ஆனனால வீட்டில் இருந்த 2 பேர்கிட்டையும் விசாரிக்க போலீஸ் முடிவு பண்ணுறாங்க. இதில் முக்கியமாக பானுக்கிட்ட சிறப்பாக விசாரித்தா கண்டிப்பாக இந்த கேஸில் நிறைய விஷயங்கள் வெளிவரும் அப்படின்னு போலீஸ் நினைக்கிறாங்க. பானுவை ஸ்டேஷனுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு அவங்களோட ஸ்டைலில் விசாரிக்கிறாங்க. ஆனால் பானு ஆரம்பத்துலேருந்து ஒரே விஷயத்த திரும்ப திரும்ப சொல்கிறாங்க. ஆனால் போலீஸ் என்ன நினைக்கிறாங்கன்னா அனில் சௌத்ரி தன்னோட ஃபேமிலிக்கு சர்ப்ரைஸ் பண்ணுறதுக்காக தான் வந்திருக்காரு. இவர் வர்றது தெரியாமல் பானு ஏதோ ஒரு தப்பை பண்ணிக்கிட்டு இருந்தனால இந்த கொலை நடந்திருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ இன்னும் அதிகமான கேள்விகளை பானுக்கிட்ட கேட்குறப்ப தான் அவங்க தடுமாற ஆரம்பிக்கிறாங்க. கடைசியாக ஒரு வழியாக தன்னோட கணவர் கொலையில் இருக்கக்கூடிய உண்மைகள் என்னென்ன அப்படின்னு சொல்லி ஒவ்வொன்றா சொல்லவும் ஆரம்பிச்சிருக்காங்க. இதை கேட்ட போலீஸ்க்கு இப்படி ஒரு கேவலமான காரணம் இருக்குமான்னு தோணியிருக்கு. பானுவோட ஸ்டேட்மெண்ட்டில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா பானுவோட பொண்ணான மோனிகா பவன் அப்படிங்கிற பையனை சின்சியராக லவ் பண்ணனால 2 ஃபேமிலியுமே பேசி இவங்களோட கல்யாணத்தை பண்ணி வச்சுருக்காங்க. ஆனாலும் தன்னோட பொண்ணுக்கிட்ட படிப்பு முடிகிற வரைக்கும் குழந்தை எதுவுமே வேண்டாம், சின்ன வயசில் உன்னோட ஆசையை நாங்கள் நிறைவேற்றி வச்சாலும் நீ நல்லபடியாக படித்து முடிச்சு ஒரு வேலைக்கு போனதுக்கப்புறமா குழந்தைய பற்றி யோசி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதோட கல்யாணத்துக்கு அப்புறமா மோனிகா அம்மா கூடவே இருந்தனால பவன் அடிக்கடி மாமியார் வீட்டுக்கு வந்துட்டு போய்கிட்டு இருந்திருக்கான். பவனோட பேரண்ட்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா கல்யாணத்துக்கு அப்புறமா இவங்க ஏன் பிரிஞ்சிருக்கணும், பவனும் மோனிகா கூட அங்கேயே தங்கி வேலைக்கு போகட்டும் அப்படின்னு சொல்லி மகனை அனுப்பி வச்சுருக்காங்க. மோனிகா பவன்கிட்ட நான் படித்து முடிச்சிட்ட வரைக்கும் நமக்குள்ள எதுவுமே வேண்டாம், கொஞ்ச நாள் வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் பவனால் மோனிகா சொல்கிறத கேட்டு இருக்க முடியல. லவ் பண்ணோம், இப்போ தான் கல்யாணம் ஆகிருச்சு, இனிமேல் எதுக்கு வெயிட் பண்ணணும் அப்படின்னு மோனிகா கிட்ட கேட்டிருக்கான். ஆனால் மோனிகா அவங்களோட முடிவில் ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருந்திருக்காங்க. இதனால் பவன் வேற ஒரு வழியை கண்டுபிடிச்சிருக்கான். வீட்டில் தன்னோட ரூமில் மனைவி இல்லாத டைமில் ஆபாச வீடியோக்களை தன்னோட ஃபோனில் பார்க்கவும் ஆரம்பிச்சிருக்கான். இந்த வீடியோஸ் பார்க்குறது கூடவே சுய இன்பத்திலையும் ஈடுபடவும் ஆரம்பிச்சிருக்கான்.
இப்படியே மனைவி போனதுக்கு அப்புறமா வேலைக்கு லீவ் போட்டுட்டு தன்னோட ரூம்ல இந்த வேலையவே முழுநேர வேலையா பார்த்துக்கிட்டு இருந்திருக்கான். அப்பதான் இவனோட பார்வை தன்னோட மாமியார் மேல விழுந்திருக்கு. பானு வீட்டில் சமையல் வேலை வீட்டு வேலைன்னு செஞ்சுட்டு இருப்பாங்க. இந்த நேரத்தில் பவன் மாமியாரை தப்பான எண்ணத்தில் பார்க்க ஆரம்பிக்கிறான். அவனுக்கும் பானு ஒரு பெண்ணா மட்டும்தான் தெரிஞ்சிருக்காங்க. இவங்களுக்கும் ரொம்ப வருஷமா தனியாக தான் இருக்காங்க. நம்மளோட ஆசையை வெளிப்படுத்தி பார்க்கலாம், அவங்களுக்கு ஓகேனா நம்மளும் சந்தோஷமா இருக்கலாம்னு நினச்சி தன்னோட ரூம் கதவை ஓப்பனில் வச்சு வீடியோ பார்க்க ஆரம்பிச்சிருக்கான். பானுவும் மருமகை அடிக்கடி லீவ் போட்டுட்டு ரூமில் அப்படி என்னதான் செய்கிறான் அப்படின்னு நோட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அப்போதான் அவன் ஃபோனில் பார்க்கக்கூடிய வீடியோஸோட சத்தத்தை வச்சு மருமகன் என்ன பண்ணுறான் அப்படின்னு புரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் மருமகனுக்கு தான் மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படிங்கிற விஷயமும் பானுக்கு புரிய வருது. அது தப்பு, தன்னோட மகளுக்கு நீ துரோகம் செய்யக்கூடாது அப்படின்னு மருமகிட்ட சொல்லாமல் இவங்களும் அவனோட ஆசைக்கு ஓகே சொல்கிறாங்க. மருமகனோடு இருக்க உறவு யாருக்கு தெரிய போகுது? பொண்ணும் காலேஜ் போயிடுவா, கணவரும் வெளிநாட்டில் இருக்காரு, அதனால நம்மளோட உணர்ச்சிகளை மருமகன் கூட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு பானு முடிவு பண்ணுறாங்க. இதுக்கப்புறம் பொண்ணு டெய்லி காலேஜுக்கு போனதுக்கப்புறமா மாமியாரும் மருமகனுமா வீட்டிலையே உல்லாசமாக இருக்க ஆரம்பிக்கிறாங்க. இவங்களோட இந்த கேவலமான ரிலேஷன்ஷிப் பற்றி தெரியாத மோனிகாவும் தன்னோட படிப்பில் மட்டுமே கான்சென்ட்ரேட் பண்ணவும் ஆரம்பிக்கிறாங்க. இப்படியே இவங்களோட காமலீலைகள் தொடர்ந்து போய்கிட்டு இருக்கப்ப தான் கரெக்டாக 2022 ஆகஸ்ட் 10 அன்னைக்கு அனில் சௌத்ரி தன்னோட ஃபேமிலிக்கு ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்கலாம் அப்படின்னு நினச்சி துபாயிலிருந்து இந்தியாவுக்கு கிளம்பி வந்திருக்காரு. ஏர்போர்ட்லேருந்து நேராக வீட்டுக்கு வந்திருக்காரு. வீட்டோட மெயின் டோர் ஓப்பனில் தான் இருந்திருக்கு. சரி, உள்ளே போயிட்டு மனைவிக்கு நம்ம சர்ப்ரைஸ் கொடுக்கலாம் அப்படின்னு நினச்சி உள்ளே வந்து பார்க்கும்போது ஹாலில் பானு இல்லை. சரி, கிச்சனில் ஏதாவது வேலை செஞ்சிட்ருப்பாளா அப்படின்னு கிச்சனுக்கு போயிட்டு பார்க்குறாரு. அங்கேயும் பானு இல்லை. அதுக்கப்புறமா தன்னோட மனைவியோட ரூம்லையும் போய் பார்க்குறாரு. அங்கேயும் பானு இல்லை. தன்னோட மருமகனோட ரூமில் யாரோ பேசிகிட்டு இருக்க மாதிரி சத்தம் கேட்குது. ஒருவேளை மருமகனோட மனைவி பேசிக்கிட்டு இருக்காளா அப்படின்றத பார்க்கறதுக்காக அந்த ரூம் கிட்ட போய் எட்டி பார்த்தவருக்கு ஒரு பெரிய அதிர்ச்சியே காத்துட்டு இருந்திருக்கு. அந்த ரூம்குள்ள மனைவியும் மருமகனும் உறவு வச்சுக்கிட்டு இருந்திருக்காங்க. இதை பார்க்குற எந்த கணவருக்கு தான் தாங்கிக்க முடியும்? மனைவியை பார்க்க கடல் கடந்து ஆசை ஆசையாக வந்த ஒரு கணவரோட மனநிலை எப்படி இருந்திருக்கும்? அந்த நேரத்தில் அனில் சௌத்ரியை பார்த்த பானுவுக்கும் சரி பவனுக்கும் சரி என்ன செய்கிறதுனே புரியல. இவர் எப்போ வந்தார், எப்படி வந்தார் அப்படின்னு யோசிக்கிறத விட இவர் பார்த்த விஷயத்த வெளியில் சொல்லிட்டாருன்னா எல்லாருக்குமே நம்மளோட இந்த உறவு தெரிய வந்துடுமே அப்படின்னு யோசித்த பவன் ஓடி வந்து சௌத்ரியை கீழே தள்ளி விட்டுருக்கான். எதிர்பாராம பவன் தள்ளி விட்டதில் கீழே விழுந்த சௌத்ரி எழும்புறதுக்கு ட்ரை பண்ணுறாரு. அப்போது அவர் எலும்புனா இன்னும் பிரச்சனையாகிரும் நினச்ச பானு அவரோட காலை கெட்டியாக பிடிச்சுக்கிறாங்க. இந்த நேரத்தில் சௌத்ரி சத்தம் போடவும் ஆரம்பிக்கிறாரு. இவர் வந்த விஷயம் அக்கம் பக்கம் தெரிஞ்சிருச்சுன்னா இந்த கொலை பற்றி தெரிஞ்சிருமேன்னு சொல்லிட்டு உடனே ஒரு ஷாலை எடுத்துகிட்டு வந்து பவன் சௌத்ரியோட கழுத்தை நெரிக்க ஆரம்பிக்கிறான். பானு தன்னோட கணவரை கொலை பண்ணுறதுக்கு பவனுக்கு ஹெல்ப் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இத்தனை வருஷமாக ரத்தம் சிந்தி உழைச்சி கட்டின வீட்டிலையே சௌத்ரியோட உயிர் போகுது. இந்த கொலையை எப்படியாவது மறைக்கணும் அப்படின்னு நினச்ச 2 பேரும் அனிலோட பாடியை வாசலில் கொண்டு வந்து போட்டுட்டு யாரோ கொலை பண்ண மாதிரி இந்த நாடகத்தை ஆடியிருக்காங்க. இதுதான் அன்னைக்கு நடந்துச்சு அப்படின்னு பானு போலீஸ்கிட்ட சொல்லியிருக்காங்க. இந்த உண்மையை கேட்ட மோனிகாவோட மனநிலை எப்படி இருந்திருக்கும்? ஒரு பக்கம் அம்மாவோட துரோகம், இன்னொரு பக்கம் உயிருக்கு உயிராக காதலிச்ச கணவரோட துரோகம். இதை தாண்டி தனக்காக கடைசி மூச்சு வரைக்கும் உழைச்சு ஓடா தேஞ்சு போன அப்பாவோட மரணம். இதை எல்லாத்தையும் ஒரே டைமில் தாங்கிக்கிறது எவ்வளவு கஷ்டமாக இருந்திருக்கும்? இனிமே என்ன பண்ண போகிறோம்? அடுத்து நம்ம லைஃப்பில் என்ன நடக்கும்? இது மாதிரி நிறைய கேள்விகள் தான் மோனிகாவோட வாழ்க்கையில் இருந்திருக்கும். தன்னோட மருமகன் தன்னை தப்பான கண்ணோட்டத்தில் பார்க்குறான் அப்படின்னா அந்த இடத்துல தன்னோட மகளை நினச்சி பார்த்துருந்தா பானு இப்படி ஒரு தவறான காரியத்தை செஞ்சுருக்க மாட்டாங்க. இவங்களுக்குள்ள இப்படி ஒரு இல்லீகல் ரிலேஷன்ஷிப் இல்லை அப்படின்னா அனில் சௌத்ரி இன்னமும் உயிரோடு இருந்திருப்பாரு. மகளோட வாழ்க்கையும் நல்லா இருந்திருக்கும். ஆனால் இவங்க காமம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மட்டுமே பார்த்தனால
ஒருத்தங்களோட வாழ்க்கை கேள்விக்குறியாகவும் இன்னொருத்தவங்களோட உயிரே இந்த சம்பவத்தில் போயிருக்கு. இந்த சம்பவம் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். அடுத்த இன்னொரு க்ரைமில் சந்திக்கலாம். நன்றி.